இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக நுரையீரல் நலம் பற்றி விளக்கம் அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காலை வணக்கம். உங்கள் வருக வருக. வகுப்புகள்ல நம்ம இதய நலம், கல்லீரல் நலம் ஆகிய பகுதிகளை பற்றி பார்த்திருந்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியா இன்றைய வகுப்புல நம்ம நுரையீரல் நலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு குறித்து பார்க்க போறோம். இந்த நுரையீரலினுடைய அடிப்படை செயல்பாடு என்ன, இந்த நுரையீரல் நம்முடைய உடலுக்கு எப்படியெல்லாம் ஆற்றல் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, நம்ம வீட்டுல ஒரு நபர் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா என்ன திட்டுவாங்க அப்படின்னா, என் பிராணனை வாங்காது அப்படிதான் முதல்ல அப்படிதான் திட்டுவாங்க. ஏன் பிராணனுக்கும் நம்முடைய உடல் நலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னுடைய குரல் தெளிவா இது கிளியரா இல்ல, வீடியோ வரல சார். பிராணனுக்கும் நம்முடைய உடலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கும்போது, பிராணன் அப்படிங்கிறது அதிகப்படியா நம்முடைய உடலுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய மூச்சு காற்றின் வாயிலாக நமக்கு பிராணன் அதிகமா கிடைக்குது. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு சார், உங்களுக்கு நெட்வொர்க் லோவா இருக்கு. ஐயா இப்போ தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, ஆனா நெட்வொர்க் லோவா இருக்கு. பரவாயில்ல, வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஐயா. ஆடியோ கேட்கும்போது கொஞ்சம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, அப்படியே இருங்க, அப்படியே சொல்லுங்க. பிராணனுக்கும் நம்முடைய உடல் நலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது, பொதுவா பிராணன் அப்படிங்கிறது அதிகப்படியா நமக்கு அதிகப்படியா பிராணன் கிடைக்கிறது. அப்போ நம்முடைய மூச்சு காற்றுக்கும் பிராண சக்திக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பிராண சக்தி என்ன அப்படின்னா, நம்முடைய உயிர் ஆற்றல், உயிர் சக்தியை தான் நம்ம தமிழ்ல உயிர் ஆற்றல்னு சொல்றோம். இந்த உயிர் ஆற்றலை தான் பிராண சக்தின்னு சொல்றோம். இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு காற்றின் வாயிலாக கிடைக்கிறது. நம்முடைய மூச்சு காற்றின் வாயிலாக தான் நமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை, இந்த ஆற்றலை முழுமையா உள்வாங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்பு நம்முடைய நுரையீரல். நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பு இந்த ஆற்றலை மிக முழுமையா உள்வாங்குது. பரவாயில்லைங்க, அப்படியே இருக்கட்டும். ஓகே. இந்த நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பு, இந்த நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பு
எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பெயர்ல வந்துருச்சு, காற்று அப்படிங்கிற பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. நுரையீரல் என்பது காற்று சார்ந்த ஒரு பஞ்சபூத உறுப்பா இருக்கிறது. இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட இன்னொரு உறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உடல்ல பெருங்குடல் அப்படிங்கிற உறுப்பும் நுரையீரல் சார்ந்த உறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நுரையீரல் பெருங்குடல் இரண்டு உறுப்புமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய உறுப்புகள். இப்போ நுரையீரல் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அதன் விளைவா பெருங்குடல் பாதிக்கப்படலாம், அல்லது பெருங்குடல்ல ஆற்றல் குறைவா இருக்கு அப்படின்னா அதன் விளைவா நுரையீரல் பாதிக்கப்படலாம். ஆக இந்த இரண்டு உறுப்புமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ ஒரு நபருக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது மலச்சிக்கல் ஏற்பட்டது அப்படின்னா அதன் விளைவா மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நுரையீரலை நம்ம பலமா வச்சுக்கணும். நமக்கு 24 மணி நேரமும் நம்ம உணவு இல்லாம சில நாட்கள் உயிர் வாழலாம், நீர் இல்லாமல் சில நாட்கள் உயிர் வாழலாம். ஆனால் நம்முடைய மூச்சு காற்று இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது. இந்த மூச்சு காற்று சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சபூதம் அப்படிங்கிறது காற்று, நுரையீரல். இந்த நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது பற்றி தான் இன்றைய வகுப்புல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த நுரையீரலுக்கான பிரத்யேக நேரம், இந்த நுரையீரலுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நுரையீரலுக்கான பிரத்யேக நேரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்குமான நேரம் அப்படிங்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நேரம். நம்ம வழக்கத்துல தெளிவா சொல்லுவாங்க, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல கண் விழிக்கணும், எழுந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரலுக்கான நேரம். அந்த நேரத்துல வரக்கூடியதுதான் பிரம்ம முகூர்த்தம். அப்போ இந்த நுரையீரலுக்கான நேரத்துல நம்ம கண் விழிக்கும் போது அந்த அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கும், நுரையீரலினுடைய ஆற்றல் மிக அதிகமா இருக்கும், நுரையீரல் மிக வேகமா காற்று உருவாகும். அப்போ அந்த நேரத்துல நம்ம அதிகாலையில நடைபயிற்சி செய்யறோம், வாக்கிங் போறோம் அப்படின்னா அந்த காலை நேரத்துல காற்றும் சுத்தமா இருக்கும், காற்றும் சுத்தமா இருக்கு, நம்முடைய நுரையீரலும் ஆற்றல் மிகுந்து இருக்கிறது. அப்போ இந்த இரண்டும் சேரும் போது நம்முடைய உடல் காற்று என்கிற பஞ்சபூதத்தை நல்லா கிரகிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல கிடைக்கும். அதனாலதான் காலையில கண்விழிக்கக்கூடிய ஒரு விடயத்தை சொல்றோம். நுரையீரலுக்கான நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை. அடுத்தபடியா சொல்லியிருந்தோம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட இன்னொரு உறுப்பு அப்படின்னா அது பெருங்குடல். பெருங்குடலுக்கான நேரம் அதிகாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை. பெருங்குடல் சார்ந்த நேரம் அதிகாலை 5 மணியிலிருந்து காலை 7 மணி வரை. நம்ம இதுவுமே அது அதிகமா கேள்விப்பட்ட தினமும் கேட்கக்கூடிய ஒரு விடயம் தான். தினமும் காலையில் மலம் கழிக்க வேண்டும், சரியா மலம் கழிக்க வேண்டும். அதாவது நமக்கு உறக்கம் எப்படி பிரியணும் அப்படின்னா உறக்கம், அதாவது மலம் கழிவதற்கான ஒரு உணர்வு ஏற்பட்டு உறக்கம் பிரியணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இயல்பான இயற்கையான உறக்கம் கலையிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ காலை நேரத்துல மலம் சரியா வெளியேறணும். அப்போ காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமான நேரத்தை பெருங்குடல் சார்ந்த நேரமா சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நம்ம அந்தந்த வேலைகளை, நுரையீரல் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட வேலைகளை சரியாக செய்து விட்டோம் என்றாலே நம்முடைய உடல்ல நுரையீரலையும் பெருங்குடலையும் ஆரோக்கியப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியை நாம் செய்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். அப்போ நுரையீரலுக்கான நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், பெருங்குடலுக்கான நேரம் காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். இந்த மூச்சு காற்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இன்னைக்கு நமக்கு என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையா நம்ம ஆஸ்துமா தொடங்கி மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இன்னைக்கு ஆஸ்துமா தான் அதிகப்படியா வரக்கூடிய பிரச்சனை. நம்ம கிட்ட வரக்கூடிய நபர்கள் ஆஸ்துமா பேஷண்ட் அதிகம். அப்போ இயல்பா வரக்கூடிய சளி, இருமல் இது எல்லாமே ஒரு தொந்தரவா நம்ம கருதினாலும் இது எல்லாமே இயல்பா நடக்கக்கூடிய கழிவு நீக்கம். இந்த கழிவு நீக்கம் சரியா நடைபெறவில்லை அப்படிங்கிற நிலைமையில நமக்கு ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது, இதனை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அதை சரி செய்யறதுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். உணவில் எப்படி நாம் மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பொதுவா நம்முடைய உடல்ல நமக்கு தெரிந்த விடயம் தான் நீர்க்கழிவுகள். நீர்க்கழிவுகள் நம்முடைய உடல்ல குறிப்பா நுரையீரல்ல தேங்குது அப்படின்னா அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் சளியா வெளியேறுது. சளி, இருமல் இது முத்தி போகும்போது இது நம்ம
கட்டுப்படுத்தும் போது, இதை தவறான முறையில மருந்து உண்டு அதனை உள்ளுக்குள்ளே தேக்கி வைக்கும் போது ஆஸ்துமா என்கிற பிரச்சனை ஏற்படுகிறது நமக்கு தெரிந்த விஷயம். இப்போ இந்த ஆஸ்துமாவை எப்படி சரி செய்யலாம், இன்னும் மற்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, இதற்கான அக்குபங்சர் புள்ளிகளை இன்னும் சில மணித்துளிகள்ல நம்ம பார்க்க போறோம். அந்த அக்குபங்சர் புள்ளிகளை பயன்படுத்துவது மட்டும் இந்த சூழ்நிலையில போதுமா? நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அக்குபங்சர் புள்ளிகளை பயன்படுத்துவது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா, அக்குபங்சர் புள்ளிகளை பயன்படுத்துவது என்பது சிறப்பான பலனை கொடுக்கும். கூடுதலாக இன்னும் ஒரு சில விடயங்களை நம்ம சேர்த்து செய்யும் போது அந்த நுரையீரலை முழுமையா பலப்படுத்தி இனி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமலே நம்மால் தவிர்க்க முடியும், பாதுகாக்க முடியும். அப்போ அந்த கூடுதலா செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று தியானம், இரண்டாவது உணவு. இந்த 2 விஷயத்தையும் சரியா செய்யணும். ஏன் தியானம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம மூச்சு காற்றை சரியான நிலையில கட்டுக்குள் வைக்கும் போது பிராணயாமம் என்ற ஒன்றை செய்யறோம். இந்த பிராணயாமத்தோடு சேர்த்து தியானத்தை செய்யும் போது நமக்கு நுரையீரல் முழுமையான ஒரு பலம் பெறும். ஏன் அப்படின்னா, நம்ம தியானத்துல அதிகப்படியா மூச்சு காற்றை கவனிப்போம். மூச்சு காற்றை கவனிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்முடைய நுரையீரல் பலப்படுகிறது. அதனால தினமும் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த யோகா வகுப்பை நீங்க சரியா செஞ்சீங்க, பிராணயாமத்தை சரியா செய்யறீங்க, தியானத்தை சரியா செய்யறீங்க அப்படின்னாலே நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல நமக்கு அமைஞ்சிருது. அடுத்தபடியா உணவு. உணவு அப்படின்னு வரும்போது காரச்சுவை நிறைந்த உணவு எல்லாமே நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவு. காரச்சுவை நிறைந்த உணவு நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவு. நம்ம காரச்சுவைய மிக அதிகமா எடுத்திருந்தாலோ அல்லது மிக குறைவா எடுத்திருந்தாலோ நமக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ காரச்சுவையை சரியான அளவுல எடுக்கும்போதுதான் நுரையீரலை பலப்படுத்தி வைக்க முடியும். இந்த காரச்சுவை அப்படின்னு வரும்போது இன்னைக்கு இந்த காரச்சுவை சார்ந்த கேள்விகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, காரச்சுவை எடுத்துக்கும் போது உடல் சூடு அதிகமாகாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், காரச்சுவையை அளவுக்கு அதிகமா எடுக்கும்போதுதான் உடல் சூடு அதிகமாகும். காரச்சுவை அளவுக்கு அதிகமா எடுக்கும்போதுதான் மலச்சிக்கல் ஏற்படும். காரச்சுவை எடுக்காமலே இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ காரச்சுவையை சரியான அளவுல எடுக்கும்போதுதான் நுரையீரல், பெருங்குடல் ஆகிய 2 உறுப்புகளும் பலமா இருக்கும். இந்த நுரையீரல், பெருங்குடலுக்கான ஆற்றல் நம்முடைய உடல் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் சமநிலையில இருக்கும். இந்த நுரையீரலை பலப்படுத்துவதற்கு காரச்சுவை எடுத்துக்கணும்னு சொன்னோம். இந்த காரச்சுவையை எப்படி தேர்வு செய்யறது? இன்னைக்கு நம்ம கடையில கிடைக்கக்கூடிய ஒரு மிளகாய் தூள் அப்படிங்கிறது காரச்சுவை நிறைந்த ஒன்றுதான். அதை எடுத்துக்கிறது சிறப்பா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துலதான் நம்ம சில கேள்விகளுக்கு வரணும். என்ன அப்படின்னா, பொதுவா மிளகாய் அப்படிங்கிறத நம்ம காரமான உணவு அப்படின்னு வந்தாலே இன்னைக்கு நம்ம முதன்மையா சொல்லக்கூடியது மிளகாய். நம்ம காரச்சுவைன்னு எடுத்துக்கும் போது இந்த மிளகாயை எடுத்துக்கிறத விட மிளகு எடுத்துக்கொள்வது சிறப்பு. மிளகு அப்படிங்கிற உணவு நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவு. மிளகு எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பு. மிளகாய் அப்படிங்கிற உணவு நம்முடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய உணவு கிடையாது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அண்டை நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு உணவு தான் மிளகாய். அந்த மிளகு போன்ற ஒரு காரச்சுவையோட இருக்கு அப்படிங்கறதால மிளகு கூட்டல் காய், மிளகாய் அப்படின்னு உருவானது. அப்போ மிளகு போன்ற ஒரு காரத்தன்மையுடைய உணவா இருக்கிறதால மிளகாய் என்று மாறியது. அண்டை நாட்டிலிருந்து வந்த உணவா இருந்தாலும் அதை இப்படி இந்த மண்ணுக்கு ஏற்றார் போல, நம்முடைய உடலுக்கு ஏற்றார் போல எப்படி இதை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையை கண்டறிந்து அதற்கு பிறகுதான் மிளகாய் நம்முடைய நாட்டில் விளைவிக்கப்பட்டது. இந்த மிளகாயும் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமானதுதான். ஆனா இன்றைக்கு அந்த மிளகாய் சரியான வகையில பயன்படுத்தப்படுகிறதா அல்லது அந்த மிளகாயிலிருந்து மிளகாய் தூள் சரியான வகையில பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கேட்டா, அதிகப்படியாக இன்றைக்கு சந்தையில கிடைக்கும் தூள்களை பொடியை பயன்படுத்தி தான் நமக்கு மிளகாய் தூளா இருக்கிறாங்க. சுண்ணாம்பு பொடி தான் நமக்கு மிளகாய் தூளா கிடைக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய சாக்பீஸ் நமக்கு மிளகாய் தூளா வருது. அதிகப்படியா இந்த சாக்பீஸ் தான் சேர்க்கப்படுகிறது. அப்போ காரச்சுவையான உணவுன்னு நினைச்சு நம்ம கடையில கிடைக்கக்கூடிய மிளகாய் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னுடைய நுரையீரல் பலமா இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது தவறு. அப்போ காரச்சுவையான உணவு எடுக்கிறோம் அப்படின்னா மிளகாய் தூள் நம்முடைய வீட்டுல செஞ்சிருக்கணும், அல்லது நமக்கு தெரிந்த நபர்கள் செய்து கொடுக்குறாங்க அப்படின்னா தற்சார்பான முறையில அதை செஞ்சு பயன்படுத்துறது தான் சிறப்பா இருக்கும். அப்போ இந்த மிளகு, மிளகாய் தூள் ஆகிய 2 உணவுகளுமே நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவு. நீங்க மிளகாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. மற்றும் நம்ம கூடுதலா குறிப்பா நம்ம பிரியாணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல வாசனை திரவங்கள் சேர்ப்போம், வாசனை பொருட்கள் சேர்ப்போம். இந்த லவங்கம், பட்டை இது மாதிரியான பொருட்களை சேர்ப்போம். இந்த பொருட்கள் எல்லாமே நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்களை உணவில் எடுக்கிறது அப்படிங்கிறது நுரையீரலை பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போ நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை பார்க்க போறோம்.
நுரையீரல் சார்ந்த புள்ளிகளை எப்படி பயன்படுத்துறது, அந்த புள்ளிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் LU11. நுரையீரல் சார்ந்து நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு LU11. இந்த புள்ளி நம்முடைய கை கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. LU11 என்கிற புள்ளி நம்முடைய கை கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த LU11 அப்படிங்கிற புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். கூடுதலா அவசர கால அக்குபஞ்சர் புள்ளியை இந்த LU11 அப்படிங்கிற புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நபர் மயங்கி விழுந்துட்டாங்க, ஒரு நபர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த LU11 அப்படிங்கிற புள்ளி மிக மிக அவசியமான புள்ளி. இந்த LU11 அப்படிங்கிற புள்ளியில நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மயக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த புள்ளி உதவி செய்யும். முதல் புள்ளி LU11 பார்த்திருக்கிறோம், நுரையீரல் சம்பந்தப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி LU9. LU9 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கையில இந்த மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையில கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல LU9 என்கிற புள்ளி இருக்கிறது. LU9 என்கிற புள்ளி நம்முடைய மணிக்கட்டு ரேகையில கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல இந்த புள்ளி இருக்கிறது. LU9 என்கிற புள்ளி இருக்கிறது. இந்த LU9க்கான பலன் நான் அடுத்த புள்ளி சொல்லும் போது சேர்த்து சொல்றேன். மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி LU8. இந்த LU8 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த LU9ல இருந்து ஒரு சுன் தள்ளி, ஒரு சுன் அப்படின்னா இந்த அளவு, நம்முடைய ஆட்காட்டி விரல் நுனியிலிருந்து இந்த ரேகை வரைக்குமான அளவு ஒரு சுன். இந்த LU9 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து, LU9 இங்க இருக்கு, இங்க இருந்து ஒரு சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU8. இந்த இரண்டு புள்ளிகளுமே நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் பயன்படுத்த வேண்டிய புள்ளி. LU11 அப்படிங்கிறது மயக்கம் வரும்போது பயன்படுத்த வேண்டிய புள்ளி. இந்த LU9ம் LU8ம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் பயன்படுத்த வேண்டிய புள்ளி. அப்போ இந்த புள்ளிய நமக்கு சளி ஏற்பட்டாலும் பயன்படுத்தலாம், இருமல் ஏற்பட்டாலும் பயன்படுத்தலாம், மூச்சு வாங்குதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே இந்த LU9 LU8 இரண்டு புள்ளிகளையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது சிறப்பான பயன் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். முதல்ல நம்ம இந்த 3 புள்ளிகளை ஸ்லைட்ல ஒரு முறை பார்த்துடலாம். நம்ம பார்த்த முதல் புள்ளி LU11. மயக்கம் ஏற்படுது அப்படின்னா அது மாதிரியான சூழ்நிலையில இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்ததா LU9 பார்த்திருந்தோம். நம்முடைய மணிக்கட்டு ரேகையின் கட்டை விரல் பக்கம், அதாவது வெளிப்புற ஓரத்துல இந்த LU9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்திருந்தோம். இந்த LU9 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU8 என்று பார்த்திருந்தோம். அடுத்தபடியா மூக்குல ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி, மூக்குல சதை வளர்ச்சி ஏற்படுகிறது, சதை வளருது, நேசல் பாலிப்னு சொல்லுவோம். இது மாதிரியான தொந்தரவுகளுக்கு எந்த அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதற்கு நாம் அடிப்படையாக பயன்படுத்த வேண்டிய புள்ளி LI20. LI20 என்கிற புள்ளிய இந்த இடத்துல பயன்படுத்தணும். LI20 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய மூக்கு இருக்கிறது, இந்த மூக்கினுடைய ஓரம்,
இந்த மூக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்படி ஒரு மேடை திரண்டு வரும். இந்த மூக்கினுடைய ஓரம் இந்த பகுதி அப்படிங்கிறது LI20. மூக்கு இருக்கிறது சரியா பெண்கள் மூக்குத்தி அணியக்கூடிய இடத்துக்கு கீழே, மூக்குத்தி வந்து மூக்குக்கு மேலே இங்க அணிவாங்க. மூக்கும் தோலும் இணையக்கூடிய இடம். இந்த இடத்துல LI20 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. 2 பக்கமும் இருக்கு. மூக்கினுடைய 2 பக்கங்களிலும் இருக்கு இந்த புள்ளி. இந்த LI20 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். மூக்குல சதை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா இந்த LI20 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஒன்று. இரண்டாவதா நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டிய புள்ளி வந்து LU6 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். LI20, LU6 ஆகிய 2 புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். LI20 அப்படிங்கிற புள்ளி இங்க மூக்கு பகுதியில இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்து LU6 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கை முழங்கையை நல்லா நீட்டிக்கிறோம். முழங்கையை நீட்டிக்கொண்டு இந்த இடத்தை நல்லா குறிச்சுக்கிறோம். இல்ல இந்த இடம் தான் முழங்கை மடங்குது. இந்த இடத்துல முழங்கை குறிச்சுக்கோங்க. இந்த முழங்கிங்க அப்படின்னா இதுல முழங்கை கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரம், முழங்கையில கட்டை விரல் இங்க இருக்கு. இந்த கட்டை விரலுக்கு நேரா இருக்கக்கூடிய ஓரம், இந்த முழங்கை மடிப்பில் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல இருந்து 7 சும் தள்ளி, மன்னிக்கணும் 6 சும் தள்ளி, அதனுடைய அளவு இந்த ஆட்காட்டி விரலின் நீளம் வந்து 3 சும். இதே மாதிரி 2 அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா LU6 என்கிற புள்ளி. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அது திருப்பி சொல்லுங்க. பிரேக் ஆயிடுச்சு டோட்டலா, வாய்ஸே கேட்கல. திரும்ப சொல்லிடுங்க. அப்படியே நம்முடைய முழங்கை மடிப்பு ஏற்படுகிறது. இந்த முழங்கை மடிப்புல இப்படி ஒரு கோடு போடுறோம். இந்த முழங்கை மடிப்புல ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னா இதனுடைய கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரம், இந்த கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல இருந்து 6 அல்லது 5 சுன், சில புத்தகங்கள்ல 5 சுன்னு கொடுத்திருப்பாங்க இந்த புள்ளியினுடைய அளவு. சில புத்தகங்கள்ல 6 சுன் கொடுத்திருப்பாங்க. 6 சுன் நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். 6 சுன் தள்ளி, 6 சுன் அப்படின்னா நம்முடைய விரல் ஆட்காட்டி விரல்ல 2 அளவு, இதனுடைய அளவு அப்படிங்கிறது 3 சுன். இதே 2ஆ மாத்தணும் அப்படின்னா 6 சுன். அப்போ இந்த மடிப்புல இருந்து 6 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU6 என்கிற புள்ளி. இந்த LU6 என்கிற புள்ளிய மூக்குல ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தலாம். 2 புள்ளிகள், ஒன்று LI20, இரண்டாவது LU6 ஆகிய புள்ளிகளை மூக்குல ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தலாம். இன்னொன்னு கவனிச்சோம் அப்படின்னா பொதுவா தூக்கத்துல அதிகமா ஒரு சிலருக்கு கனவு வரும், தூக்கம் இருக்கும். பொதுவா தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கம் இல்லை அப்படின்னா உடல்ல வெப்பம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். தூக்கம் இருக்கும், ஆனா தூக்கத்துல அதிகப்படியா கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். தூக்கத்தில் அதிகப்படியான கனவுகள் வரும், அல்லது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியாது, கனவு ஏதோ ஒண்ணு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அடிப்படையா காற்றினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். காற்றினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா காற்று எது மாதிரியான தன்மையுடையது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா காற்று அசையும் தன்மையுடையது. காற்று இப்ப நாம பேசும்போது நம்ம சுவாசிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய காற்று அடுத்த நொடி இதே இடத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்காது, அது அசைந்து கொண்டே இருக்கும். அசையும் தன்மையுடையது காற்று. அப்போ நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய எண்ணத்தின் அசைவு, மனதின் அசைவு அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது. நம்முடைய மனசுல ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு, அதிகப்படியான குழப்பம் இருக்கு அப்படின்னா காற்று தான் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நமக்கு கோபம் வருது, அதிகப்படியா உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா நெருப்பு சொல்லலாம் அல்லது மரம் சொல்லலாம். ஆனா நம்முடைய எண்ணம் வந்து இயல்பாதான் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு பதட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது காற்று சம்மந்தப்பட்டது. அப்ப தூங்கும் போது அதிகமா கனவு வருது, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியல, தூக்கம் வருது ஆனா ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ ஒரு சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா
அவர்களுடைய உடல்ல காற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபர்களுக்கும் எந்த புள்ளியில் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 புள்ளிகள் தான், LU9, LU8. இந்த 2 புள்ளிகளுக்கும் சிகிச்சை கொடுக்கிறது மிக மிக அவசியம். கூடுதலா எந்த புள்ளியில தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னால எந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னா DU20. நம்ம முதல் வகுப்புல, அதாவது கல்லீரல் நலம் சம்பந்தப்பட்டு நடந்த போது நம்ம பார்த்திருந்தோம். DU20 என்கிற புள்ளி சிகிச்சை கொடுக்கலாம். DU20 அப்படிங்கிற மூக்குல இருந்து பின்பக்கமா போறோம், 2 காதுகளுக்கும் நேரா இப்படி வரும். இந்த 2 கோடுகளும் மூக்குக்கு நேரா பின்பக்கம் கொண்டு போறோம், காதுகள் இருந்து சைட்ல இப்படி வரும். இந்த 2 கோடுகளும் இணையக்கூடிய இந்த உச்சந்தலை பகுதி அப்படிங்கிறது DU20 என்கிற புள்ளி. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும் போது தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பா தூக்கத்துல வரக்கூடிய கனவு, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியல அப்படின்னா இந்த புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது நம்ம குணப்படுத்த முடியும். நம்ம முதல்ல சொன்னோம், காற்றினுடைய ஆற்றல், காற்றினுடைய தன்மை அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அசைந்து கொண்டே இருப்பதுதான், நகர்ந்து கொண்டே இருப்பதுதான். அப்போ நம்முடைய உடல்ல இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலி, விட்டு விட்டு வலிக்குது அப்படின்னா இது எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டது. உதாரணமா கொஞ்ச நேரம் தோள்பட்டை வலி இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்காது, திரும்பவும் வரும், திரும்பவும் குறையும். அப்போ விட்டு விட்டு வருது ஒரு இடத்துல வலி அப்படின்னா அது காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இடம் விட்டு இடம் வலிகள் நகர்கிறது அப்படின்னா அதுவும் காற்று சம்பந்தப்பட்டது. கொஞ்ச நேரம் தோள்பட்டை வலிக்கிறது, அடுத்து நம்முடைய முழங்கை வலிக்குது, அடுத்து மணிக்கட்டு வலிக்குது, அப்படி இடம் விட்டு நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் காற்று சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த காற்று சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு எங்க சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னா அடிப்படையா நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால LU8, LU9 இந்த 2 புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். வலி ஏற்படுகிற போது இந்த LU11க்கும் சேர்த்து சிகிச்சை கொடுக்கணும். வலி ஏற்படும் போது LU11க்கும் சேர்த்து சிகிச்சை கொடுக்கணும். காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம இதுவரைக்கும் நுரையீரல் சார்ந்து அதிகமா பார்த்துட்டோம். அடுத்து பெருங்குடல். பெருங்குடல்ல தொந்தரவு ஏற்படுகிறது அப்படின்னா பெருங்குடல இன்னைக்கு அடிப்படையா அதிகமா ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மலச்சிக்கல். மலச்சிக்கல் ஏற்படும். மிக குறுகிய நேரத்துல வயிற்றுப்போக்கு ஏற்படும். நம்முடைய காற்று மூலகம், அதாவது பெருங்குடல் அதிகப்படியா வெப்பம் ஆகும்போது அதன் காரணமா மலம் மலக்குடலுக்குள்ளே இறுகி போய் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. அப்போ வெப்பம் அதிகமாகும் போதுதான் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. குறிப்பா நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகுது, அதன் விளைவாக நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது. அப்போ மலச்சிக்கலை குறைக்க வேண்டும் என்றால் நம்ம எது மாதிரியான விடயங்களை செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் உடலை குளிர்ச்சிப்படுத்தணும். இரண்டாவதா நம்ம எந்த புள்ளியை பயன்படுத்தி இந்த சிக்கலை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது LI2 என்கிற புள்ளியை இந்த இடத்துல பயன்படுத்தலாம். LI2 அப்படிங்கிற புள்ளி நம்முடைய ஆட்காட்டி விரலின் அடி ரேகை இங்க இருக்கு. ஆட்காட்டி விரலின் அடி ரேகை இங்க இருக்கு. இந்த அடி ரேகைக்கு பக்கவாட்டுல, இந்த அடி ரேகைக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LI2. அதாவது நம்முடைய ஆட்காட்டி விரலின் அடி ரேகை, இந்த அடி ரேகைக்கு சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LI2. மலச்சிக்கல் ஏற்படுகிற பட்சத்துல இந்த LI2 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். வயிற்றுப்போக்குக்கும் இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இரண்டுக்குமே ஒரு பொதுவான புள்ளி தான் இந்த புள்ளி. LI2 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். இந்த பெருங்குடல் சம்பந்தப்பட்ட இன்னொரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளிக்கு பெயர் LI11. இந்த LI11 அப்படிங்கிறது நம்ம அக்குபங்சர்ல ஒரு மிக முக்கியமான புள்ளி. ஏன் அப்படின்னா இந்த புள்ளி பொதுவா நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு பயன்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துது. இந்த புள்ளிக்கு பெயர் LI11. நம்முடைய முழங்கையை அப்படி மடக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடம். நம்முடைய முழங்கையை மடக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய இந்த முழங்கை மடிப்பு ரேகை, நம்ம முழங்கையை மடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LI11. முழங்கை மடக்கும் போது முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LI11 என்கிற புள்ளி. இந்த LI11 என்கிற புள்ளி நம்ம பொதுவா பயன்படுத்த வேண்டிய புள்ளி.
குழந்தைகள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ இந்த LI11 அப்படிங்கிற புள்ளியில அழுத்தம் கொடுத்து விடலாம். வீட்டுல பெரிய நபர்கள் வயோதிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம். பொதுவா உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை வர்மத்துல பயன்படுத்துவாங்க. வர்மத்துல ஒரு நபருக்கு ஒரு ஒரு உடல்ல எவ்வளவு ஆற்றல் குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத கண்டறிவதற்கு இந்த LI11 அப்படிங்கிற புள்ளியை வர்மத்துல வேற ஒரு பேர்ல பயன்படுத்துவாங்க. அப்போ பொதுவா மருத்துவத்துல இந்த LI11 அப்படிங்கிற புள்ளி மிக முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு. இப்போ இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்ல பார்த்திடலாம். LI2 என்கிற புள்ளி இங்க இருக்கு. பார்த்தோம்னா அந்த சிவப்பு நிற பொட்டு வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுதான் LI2 என்கிற புள்ளி. இந்த LI2 என்கிற புள்ளிய மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு ஆகிய தொந்தரவுகளுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக LI11 என்கிற புள்ளியை பார்த்திருந்தோம். இந்த LI11 என்கிற புள்ளி நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி. நுரையீரல், பெருங்குடல் சார்ந்த புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். நம்ம வகுப்பினுடைய தொடக்கத்துல சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு உறுப்புக்குமான நேரத்தை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நேரம் அப்படிங்கிறது 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். பெருங்குடல் சம்பந்தப்பட்ட நேரம் 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்ம கண் விழிக்கும் போது நம்முடைய உடல்ல என்னவெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, குறிப்பா இந்த கண் விழிக்கிறது 3 மணியிலிருந்து 5 மணிக்கு நம்ம கண் விழிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியா தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தூங்கி இருக்கிறோம். அதாவது அந்த 3 மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம், அதாவது இரவு 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் மர பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. கல்லீரல், பித்தப்பை சம்பந்தப்பட்ட நேரம் இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரை. இந்த 3 மணிக்கு பித்தப்பைக்கான நேரம், கல்லீரலுக்கான நேரம் நிறைவடைந்த உடனே நமக்கு காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட நேரம் வந்துருது. நம்ம சென்ற வகுப்புல சொல்லியிருந்தோம், இரவு 9-9:30 மணிக்கு நம்ம தூங்க போயிடணும். அப்பதான் ஒரு 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம். மரமூலகம் சம்பந்தப்பட்ட நேரத்துல ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆழ்ந்த தூக்கம் நிறைவடைந்து நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட நேரத்துல விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். விழிப்பு நிலைக்கு வந்துடணும். இந்த விழிப்பு நிலை, அதாவது ஒரு 3-5 மணிக்குள்ள நம்ம விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மரமூலகத்திலிருந்து நமக்கு என்னவெல்லாம் ஆற்றல் கிடைத்ததோ, நம்முடைய கழிவு நீக்கம் மரமூலகத்தின் மூலமா நடந்து இந்த நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய உடல்ல என்னவெல்லாம் கழிவு தேங்கியதோ அந்த கழிவு நீக்கம், அந்த கழிவை சரியா வெளியேற்றக்கூடிய வேலையை மரமூலகம் செய்துவிட்டு அடுத்த நாளுக்கான ஆற்றலை காற்று மூலகம் உள்வாங்கும். இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் இயற்கை மாறுபாடுகள், இயற்கை வாழ்வியலிருந்து வெளியேறி என்னென்னலாம் தவறு செஞ்சேனோ, என்னுடைய உடலுக்கு என்னவெல்லாம் நான் தவறு செஞ்சனோ அதுக்கான தீர்வுகள், அதனால் சேர்ந்திருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை மரமூலகம் இரவு செய்யுது. 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 5 மணிக்குள்ள நான் நாளைக்கு எழுந்துடுறேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல காற்று மூலகம் அன்றைய நாளுக்கான ஆற்றலை உற்பத்தி செய்ய தொடங்கிடும். மூச்சு காற்றின் மூலயமா காற்று மூலகம் அன்றைய நாளுக்கான ஆற்றலை உற்பத்தி செய்ய தொடங்கிடும். நம்ம சொன்ன மாதிரி காலை நேரத்துல நமக்கு மிக அற்புதமா காலை சக்கரத்துல தொடங்கி இருக்காங்க. நம்ம 3-5 அப்படிங்கிறது காற்று மூலகத்துக்கான நேரம் எடுத்துக்கிட்டோம்னா 3-7 மணி வரைக்கும் காற்று மூலகம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பா செய்யக்கூடிய வேலை. இப்போ இந்த நேரத்துல
மூச்சு காற்றை கவனித்துக் கொண்டு நம்ம யோக பயிற்சியை செய்யறோம், மூச்சு காற்றை கவனித்துக் கொண்டு தியானம் செய்யறோம், மூச்சு காற்றை கவனித்துக் கொண்டு பிராணாயாமம் செய்யறோம் அப்படின்னா நம்முடைய காற்று மூலகம், நம்முடைய நுரையீரல் அப்படிங்கிறது மிகச்சிறப்பா தன்னுடைய வேலையை செய்யும், மிகச்சிறப்பா பலம் அடைகிறது. அப்போ நம்ம வந்து காலையில 5 மணிக்கு நம்ம காலை சக்கரத்துக்கு எழுந்து வரோம் அப்படின்னா, நீங்க எழுந்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க எழுந்திருக்கிறீங்க அப்படின்னாலே நம்முடைய நுரையீரல் பலப்படுகிறது அப்படிங்கிறத அர்த்தம். நம்ம எழுந்து செய்யக்கூடிய மற்ற செயல்பாடுகள், ஆசனங்களா இருக்கட்டும், தியான பயிற்சிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி உரைகள் கேட்கறதா இருக்கும், ஒவ்வொன்றும் பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல ஏற்படுத்துது. அதனால அதிகாலை கண் விழிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த அதிகாலை கண் விழிக்கும் போது நம்முடைய உடலுக்கு அதிகப்படியான பிராண ஆற்றல் கிடைக்கிறது. நம்ம சொல்லியிருந்தோம், நம்முடைய உடல்ல 14 முக்கியமான சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கிறது. மொத்தமா 18 இருக்கு. அதுல 14 முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அதிலும் முக்கியமானது 12 சக்தி ஓட்ட பாதைகள். இந்த 12 சக்தி ஓட்ட பாதைகளையும் பலப்படுத்தக்கூடிய வேலையை அதிகாலை கண் விழித்தல் நமக்கு கொடுக்குது. அப்போ அதிகாலையில் கண் விழிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இது ஒன்று. அடுத்தபடியா காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு நம்முடைய உடல்ல எங்கெங்கெல்லாம் தெரியும். உதாரணமா நம்முடைய உடல்ல ஒவ்வொரு பகுதியில தோன்றக்கூடிய பிரச்சனையும் ஒவ்வொரு பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. தலைவலி ஏற்படுகிறதுனா நெருப்பு அல்லது மரம் சம்பந்தப்பட்டது. இப்ப காற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவு எங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய தோல் பட்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தோல் பட்டையில ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. நம்முடைய புஜங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. தோல் பட்டையில வலி இருக்கிறது, புஜத்துல வலி இருக்குது, இது மாதிரியான பிரச்சனை இருந்தா இது எல்லாமே காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ தோள்பட்டை வலி ஏற்படுகிறது, ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரியான பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா இதற்கு எந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி LU8 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். கூடுதலா LU1 அல்லது LU2 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த புள்ளி எங்க இருக்குது அப்படிங்கறத நான் தோராயமா சொல்றேன். ஓரளவுக்கு நம்ம உடற்கூறியலின் அடிப்படையில் அதை படிச்சிருந்தா ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இல்ல அப்படின்னா நீங்க தோராயமா இந்த புள்ளியில அதிகமா அழுத்தம் கொடுக்க கூடாது, லேசான தொடுதல் மட்டும் கொடுத்தா போதுமானது. இந்த LU1 அப்படிங்கிற புள்ளியில ஒரு தோராயமா நான் சொல்றேன். இது தோராயமா நீங்க அக்யூரேட்டா பார்க்க தேவையில்லை. நீங்க அதே மாதிரி அழுத்தமும் இந்த புள்ளியில அழுத்தம் கொடுக்க கூடாது, தொடுதல் மட்டும் தான் கொடுக்கணும். நம்முடைய கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில, நம்முடைய கழுத்து பகுதியை தொட்டுக்கிட்டே வரோம். கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில நம்முடைய நெஞ்சு எலும்பு தொடங்கக்கூடியதை நம்மளால கவனிக்க முடியும். நெஞ்சு எலும்பு தொடங்கும். இந்த நெஞ்சு எலும்பு தொடங்கக்கூடிய இடத்துல இருந்து 6 சுன் தள்ளி, 6 சுன் அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரல்ல இந்த அளவு வந்து 3 சுன், 6 சுன்னா இன்னொரு பகுதி எடுத்துக்கணும். 6 சுன் தள்ளி, 6 சுன் தள்ளி இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU1. LU1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த LU1 அப்படிங்கிற புள்ளி 2 பக்கமும் இருக்கு. இந்த 2 பகுதியிலும் தொடுதல் மட்டும்தான் கொடுக்கணும். ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கக்கூடிய நபர்கள் தொடுதல் மட்டும்தான் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்க கூடாது. தொடுறது மட்டும்தான். இந்த புள்ளியில தொடுதல், நம்முடைய மனம் வந்து கவனமா இருக்கணும். எந்த புள்ளியில சிகிச்சை கொடுத்தாலும் நம்முடைய மனம் கவனமா இருக்கணும். நம்முடைய மனதை ஆரோக்கியமா வைத்துக்கொண்டு தொடுதல் மட்டும் இந்த புள்ளியில கொடுத்தால் போதுமானது. நமக்கு தோள்பட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, புஜம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புள்ளிகள் ஒரு தீர்வு தரக்கூடிய புள்ளிகளாக அமையும். அதே மாதிரி நம்முடைய காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை நிறம் அப்படிங்கிறது காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம். அப்போ வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய வெண்பூசணி, வாழைத்தண்டு மாதிரியான உணவுகள், வாழைத்தண்டு எல்லாம் எந்த அளவுக்கு கிட்னி நம்முடைய நீர் மூலகத்தை பலப்படுத்துகிறதோ அதே அளவுக்கு காற்று மூலகத்தையும் பலப்படுத்து. அப்போ வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே காற்று மூலகம் சார்ந்த உணவுகள், காற்று மூலகத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகள். நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா 5 பஞ்சபூதங்களும் சரியான அளவுல ஆற்றல் நிறைந்து இருக்கும்போது தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதுல சென்ற 2 வகுப்புகள்ல 2 பஞ்சபூதங்களை பற்றி பார்த்திருந்தோம். முதல் வகுப்புல நெருப்பு பஞ்சபூதம் பற்றி பார்த்திருந்தோம். 2வது வகுப்புல மரம் பஞ்சபூதம் பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய 3வது வகுப்புல காற்று சார்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதம் நம்முடைய உடல் ஆற்றல் நிறைந்து இருக்கும்போது, ஒன்று நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், 2 நம்முடைய மனம் ஆரோக்கியமா இருக்கும். உடலும் மனமும் இணைந்து சரியா இயங்குவதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடித்தளத்தை இந்த காலை சக்கரம் நம்ம எல்லாருக்குமே வழங்கி கொண்டிருக்கிறது.
அதனால இன்றைய வகுப்புக்கான பாடம் வந்து இதுதான். தொடர்ந்து இந்த காலை சக்கரத்தோடு இணைந்திருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். இந்த வகுப்பை ஏற்பாடு செய்த ரோட்டரி சங்க அன்பர்களுக்கும், குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மற்ற நிர்வாகிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். அதாவது நம்ம இது வந்து எங்கேயும் தேட வேண்டாம். நம்ம உடலிலே உள்ள உறுப்புகள் அவ்வளவுதான். அதாவது அக்குபஞ்சர் வகுப்புல வந்து 12 உறுப்புகள் 12 உறுப்புகள் பஞ்சபூதங்களினால் எந்த அடிப்படையில் அது இயங்குகிறது என்பதை பற்றி அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. முதல் வாரம் இதய நலம், அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்லீரல், அடுத்த வாரம் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நுரையீரல் பற்றி, நுரையீரல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் இரண்டையும் பற்றி இன்னைக்கு சிறப்பான ஒரு வகுப்பு கொடுத்திருக்காங்க. இது உடல்ல உள்ள நம்ம வந்து நோய்கள் என்பதை விட உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பலப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம உடல்ல உள்ள உறுப்புகளை வந்து பலப்படுத்த வேண்டும் என்பதற்கான அந்த புள்ளிகள். அந்த பஞ்சபூத புள்ளிகள வந்து நம்ம பயன்படுத்தக்குள்ள அந்த உடல் உறுப்புகள் வந்து பலமடையுது. அப்ப உடல் உறுப்புகள் பலமடைய உள்ள உடல்ல உள்ள அனைத்து நோய் என்று நம்ம ஏற்படுத்தும் அந்த விஷயங்கள் நம்மை விட்டு விலகுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம வந்து பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும், இவங்க சொன்ன அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளாக இருக்கட்டும், அனைத்தையும் நாம் திறம்பட ஒவ்வொன்றாக நம்ம செய்யக்குள்ள கண்டிப்பாக அந்த இயற்கையான வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்தோட வாழ முடியும் அப்படிங்கிறத சிறப்பா நமக்கு வகுப்பெடுத்துட்டு வர்றாங்க. இன்றைய வகுப்புல அற்புதமா அந்த நுரையீரல், பெருங்குடலை பற்றி சிறப்பான ஒரு வகுப்பு கொடுத்து சிறப்பித்து கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயாவோட வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒண்ணும் நமக்கு வந்து சிறப்பா இருக்கும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வர்றோமோ, ஆனா நம்ம தெளிவுபடுத்தி சிறப்பித்துருவாங்க. அந்த அளவுக்கு வகுப்புகள வந்து